இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் கோதுமை புரோட்டாவாக செஞ்சுருங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இது மிஞ்சிய சாதத்தில் செய்த புரோட்டான்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வந்து கோதுமையில் செய்து காட்டியிருக்கேன். நல்ல லேயர் லேயராக எப்படி வந்திருக்கு பாருங்கள். பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நீங்கள் உங்கள் வீட்டில் சாதம் மிஞ்சிருச்சுன்னா இது போல் அது புரோட்டா மாதிரி கோதுமை புரோட்டாவை செய்து கொடுத்துருங்க. பசங்களும் ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்கப்பா. இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து 2 கப் அளவுக்கு சாதம், மதியம் வடித்த சாதம் மிஞ்சிருச்சு, அதை தான் சேர்த்துக்கிறேன். 2 கப் அளவுக்கு. ரொம்ப அமுக்கி அமுக்கி எடுக்க வேணாம், லைட்டாக அப்படி குவியலாக எடுத்துக்கோங்க. 2 கப் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட வந்து திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. நல்லா நெய்ஸாக இது போல் பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு எதில் சாதம் எடுத்தனோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிறேன். இந்த பரோட்டா நீங்கள் மைதா மாவில் கூட செய்யலாம். நான் இன்றைக்கி முழுக்க கோதுமையில் தான் செஞ்சுருக்கேன், கோதுமை மாவில். இதுக்கு தேவையான அளவு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சாதத்தில் வந்து உப்பு சேர்த்து நீங்கள் வடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்தது போல் சேர்த்துக்கோங்க உப்பு. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். நம்ம சாதத்தில் வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சதுனால அதுவே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் வந்து தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து கொடுத்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து மேலே வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். எப்போ சாதம் மிஞ்சினாலும் நீங்கள் இது போல் வந்து சூப்பராக ஒரு கோதுமை புரோட்டா போல் செய்யுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு மாவு. 10 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். உருண்டை வந்து எந்த அளவுக்கு வேணுமோ, சப்பாத்தி எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு திரட்டுறமை நான் எடுத்துட்டு இப்போ நல்லா திரட்டிக்கிறேன். இது போல் நல்லா மெலிசாக திரட்டிட்டு இன்றைக்கி நான் வந்து புரோட்டா போல் போடுறதுனால இது போல் செய்கிறேன். இது போல் நல்லா மெலிசாக திரட்டிக்கிட்டு மேலாக லைட்டாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேங்க. எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு மேலாக மாவு வந்து போட்டு கொடுத்துக்கிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்ல லேயராக சூப்பராக வரும் புரோட்டா போல். மேலாக மாவு டஸ்ட் பண்ணிட்டு இது போல் ஒரு பக்கெட்டு மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு மேலாக லைட்டாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. இது மேலேயும் வந்து மாவு போட்டுக்கிறேன். அதே போல் இந்த பக்கெட்டும் அடிச்சுட்டு லைட்டாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு, இதுக்கு ரொம்பலாம் எண்ணெய் செலவாகாது. ஒரு சப்பாத்திக்கு வந்து மொத்தமே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். அதனால தான் இந்த ப்ரஷ்ஷில் வந்து இது போல் எண்ணெய் வந்து தேய்ச்சி கொடுத்துக்கிறேன். இதுக்கு ரொம்ப எண்ணெயெல்லாம் செலவாகாதுங்க. இங்கிட்டும் மடிச்சுட்டு இதே போல் வந்து மடித்து கொடுத்துக்கிறேங்க. லைட்டாக மிளகா எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மொத்தமே 1 ஸ்பூன் அளவுக்கு தான் எனக்கு எண்ணெய் வந்து தேவைப்பட்டுச்சுங்க. இந்த ப்ரஷ்ஷில் வந்து லைட்டாக இது பண்ணி கொடுக்கறனால நான் சுடும்போது எண்ணெய் வந்து சேர்க்க மாட்டேன். இது போல் செய்யறதுனால நல்ல லேயராக சூப்பராக புரோட்டா போல் வருது. அதனால தான் நான் இது போல் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு இது போல் செய்ய விருப்பம் இல்லாட்டினா நீங்கள் சாதாரணமாக சப்பாத்தி போலவே திரட்டி போட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராகவே வரும் சாஃப்டாக. இப்போ பாருங்கள் நல்லா திரட்டிக்கிட்டேன். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் நம்மளுக்கு வரும். இப்போ தோசைகள் நல்லா சூடுபடுத்திட்டு ஒரு சப்பாத்தி வந்து எடுத்து போட்டுடுறேன். போட்டுட்டு நல்லா ஒரு பக்கெட்டு வந்து லைட்டாக வெந்தோடனே மறுபக்கெட்டு வந்து திருப்பி கொடுத்துக்கிறேன். இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா புரோட்டா பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வரும். ஏன்னா வந்து நம்ம நல்லா மடித்து எண்ணெய் தடவி மடித்து போட்டதுனால நல்லா பொங்கி புசுன்னு வருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி வருது பாருங்கள். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த டைமில் வந்து எண்ணெய் வந்து லைட்டாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட மேலாக ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் வந்து ஊற்றாமல் தான் செய்கிறேன். இப்போ நல்லா மாற்றி கொடுத்து 2 பக்கெட்டுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடுறேங்க. இப்போ அடுத்த சப்பாத்தியும் அதே போல் போட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி வருது. இதையும் நல்லா மாற்றி கொடுத்து வேக வச்சு இதையும் எடுத்துக்கிறேங்க. எல்லா சப்பாத்தியும் இதே போல் செய்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான சாஃப்டான லேயர் புரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் சாதம் மிஞ்சிருச்சுன்னா இன்றைக்கே இதே போல் செய்து பாருங்கள். இதே போல் நீங்களும் சூப்பராக பரோட்டா போல் கோதுமையில் செய்து எடுக்கலாம். ரொம்ப அருமையாக சாஃப்டாக இருந்துச்சு. இதுக்கு சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, அடுத்தது வெஜிடபிள்ஸ் குருமா இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க. ரொம்ப அருமையான கோதுமை பரோட்டா மிஞ்சிய சாதத்தில் நம்ம செய்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். பாட்டி பண்ணுற மாதிரி
ட்ரெடிஷ்னல் சுண்டைக்காய் வத்த குழம்பு. ஃப்ரெஷ்ஷாக வறுத்தரைச்சு பண்ணுற இந்த குழம்பு பண்ணிங்கன்னா சாதத்தோடு சாப்பிட்டாலும் சரி, தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சூடானோடனே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் தோரம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் அரிசி, 4 கறிவேப்பிலை, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, வாசனை வந்து கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி இது ஒரு தட்டில் ஆற விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக காரம் தேவைப்பட்டதுன்னா அரைக்கும் போது காரப்பொடி போட்டுக்கோங்க. பொடியாக அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து விழுதா அரைச்சிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடானோடனே 1/4 கப் சுண்டைக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வறுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி இது ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை, வரமிளகா நல்லா பொரிய விட்டுருங்க. தாராள பெருங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 கப் கெட்டியாக கரைச்ச புளி தண்ணி, தேவையான அளவு உப்பு, சிட்டிகை மஞ்சப்பொடி, 1/2 கப் நீர்க்க கரைச்ச புளி தண்ணி 8 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. அரைச்ச விழுத ஆட் பண்ணிட்டு 1 கப் தண்ணி, கொஞ்சம் வெல்லம், 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்றபடி எக்ஸ்ட்ராவாக கொதிக்க விட்டுக்கோங்க. கடைசியாக வறுத்த சுண்டைக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வந்தோடனே 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா டேஸ்டியான சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி. 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.